அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நோட்டி ஜோன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபியூ கம்பெனிஸ் உடைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ₹500 பேன் பண்ண போகிறோம், சில நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பை ரெக்கமெண்டேஷன் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் வந்து கிடையாது. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கலெக்ட் பண்ண டேட்டா ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் லேர்ன் பண்ணணும், அதனால் எஜுகேஷன் பர்பஸ்க்காக லேர்ன் பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீடியோஸ் நீங்கள் சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 9/6/2025 இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்துட்டு 1992 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா 3503 கோடிக்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து பையிங்கில் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு. மந்த் டில் டேட் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எஃப்ஐஐ வந்துட்டு 1500 கோடிக்கு வந்துட்டு செல்லிங்கில் தான் இருக்காங்க. டிஐ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29,000 கோடிக்கு வந்துட்டு பாசிட்டிவில் இருக்காங்க. ரேப்பிடோலேருந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து இந்த டேட்டா வந்து நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ரேப்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து என்னென்னா ஃபுட் டெலிவரி சிஸ்டம் பிஸ்னஸ்லையும் வந்து என்ன பண்ண போகிறாங்க, வரப்போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிக்கும் சொமாட்டோவுக்குமே இது ஒரு காம்படிட்டராக வந்து என்ன பண்ணும் இருக்கும். ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் வந்துட்டு அவங்களுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஸோ இது 6.5%லேருந்து 5.5% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. பிப்ரவரியில் வந்துட்டு 25 பேசிஸ் பாயிண்ட்டும், ஏப்ரலில் வந்துட்டு இன்னொரு 25 பேசிஸ் பாயிண்ட்டும், இப்போ ஜூனில் வந்துட்டு இன்னொரு 50 பேசிஸ் பாயிண்ட் வந்தனால கன்சிக்யூட்டிவாக 1% கிட்டத்தட்ட, அதாவது 100 பேசிஸ் பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. இன்க்ரீடு ஈக்விட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருந்து 2200 ரூபாய்க்கு வந்துட்டு என்னென்னா போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அப்சைட் மொமெண்டம் வந்துட்டு 14.3% வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சுசலான் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு. அதாவது அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து என்னென்னா அவங்க ஷேர்ஸ் வந்து என்னென்னா அரௌண்ட் 20 கோடி ரூபாய்க்கு வந்து என்னென்னா ஷேர்ஸ் வந்து 20 கோடி ஷேர்ஸ் வந்து என்னென்னா சேல் பண்ணுறதாகவும், அவங்களுடைய ஃபண்ட் ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1300 கோடிக்கு வந்துட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதாகவும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மணி கண்ட்ரோல் சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து கிடைச்சிருக்கு. ஆர்பிஐ ரேட் கட்டோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெண்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்டும் 10 பேசிஸ் பாயிண்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா வந்து லிவ் மின்ட் டேட்டாலேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஜிடிவி இன்ஜினியரிங் அப்ரூவ்ட் ஏ ஸ்டாக் ஸ்பிளிட். ஓகேங்களா? ஜிடிவி இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்காங்க 1:5க்கும் அண்ட் போனஸ் இஷ்யூமே வந்து சேம் டேட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2:1 வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட் வந்து எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். 500 rupees வந்து என்னன்னா 500 rupees கரன்சி நோட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆக போகுது, பேன் பண்ண போகிறாங்க அப்படின்றது 2026லேருந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ ஆர்பிஐக்கு வந்து என்னன்னா அது வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு கன்ஃபியூஷன் தான் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃபேக் கிளைமு. இது வந்து இப்போது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் நாங்கள் வந்து எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் ப்ரோக்கரேஜ் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து வந்து எடுத்திருக்கேன். அல்ட்ராடெக் வந்து பார்த்தீங்கன்னா 19.89% அப்சைடும், ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 14.5% அப்சைடும், பிர்லா கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14.48% அப்சைடும், அம்புஜா சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13.39% வந்து அப்சைடும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 8/6/2025 அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நான் ரொம்ப ஷார்ட்டாக வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் வந்து முடிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வியூ வந்துட்டு நான் இன்னும் எப்படி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணணும், இல்லை உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, இல்லை நீங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.